Hello everyone, welcome to the world of algorithm design. இன்னைக்கு இந்த வீடியோவில் raising a number to a large power, which is nothing but calculating x power n, where n is going to be a large value. For example, 2 power 20, 2 power 200 அந்த மாதிரி இருக்கிறதுனா எப்படி கம்ப்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். Content of this video is taken from the book How to Solve It by Computer by R.G. Dromi. Excellent book. வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக படித்து பாருங்கள். Raising a number to a large power. This is the given problem. We have to calculate x power n. So what are the different ways in which you can calculate x power n? The first one வந்து பார்த்தீங்கன்னா very basic and simple approach, which is nothing but repeated multiplication. அதாவது 2 power 5 அப்படின்னா 2-ஐ 5 times multiply பண்ண போகிறோம். So very straightforward. ஆனால் it is computationally expensive. That means it takes more time when you have a large power. When n is equal to very large, then calculating x power n using this repeated multiplication is time consuming. So we go for the next one, breaking down the exponent. ஆனால் n வந்து இன்டீஜராக இருக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த எக்ஸ்பொனண்ட்டை சின்ன சின்ன ஜங்காக பிரித்து சின்ன சின்ன வேல்யூவாக பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ் பவர் n கால்குலேட் பண்ண போகிறோம். தேர்ட் ஒன் இஸ் ஃபாஸ்ட் எக்ஸ்பொனன்சியேஷன். இது வந்து ரெப்ரசன்டிங் த எக்ஸ்பொனண்ட் இன் அ பைனரி ஃபார்ம். அண்ட் தென் வி கேன் கால்குலேட் எக்ஸ் பவர் n. இதை 3 டெக்னிக்கையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன். ஸோ p இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n. நம்மளுக்கு ரிசல்ட் வந்து pயில் தான் கிடைக்க போகுது. What are the inputs? X and n. So first p is equal to 1 வச்சுக்கிறோம். Then ஒரு for loop யூஸ் பண்ணி for I is equal to 1 to n times x-ஐ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து p வந்து 1 இருக்கனால 1 into x. நெக்ஸ்ட் டைம் I 2 இருக்கும்போது x into x, x ஸ்கொயர். I 3 ஆகும்போது x ஸ்கொயர் into x, that means x cube. இப்படி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ p1 வந்து x power 1, that is nothing but x. Suppose we want to calculate x square, அப்போ x-ஐ 2 times multiply பண்ண போகிறோம். இதே x power 3 ஆகுதுன்னா 3 times. ஸோ இந்த மாதிரி நம்ம calculate பண்ணுறோம். x power 10 வரைக்கும் பார்க்குறோம். x power 10னா x power 9 into x. இப்போ how many multiplication you require? 10 multiplication. இப்போ x power 4 அது வந்து x square into x square கூட எழுதிக்கலாம். ஸோ இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி தான் அடுத்த டெக்னிக் நம்ம போகிறோம். breaking down the exponent. இப்போ x power 10 அப்படின்னா எப்படி calculate பண்ண போகிறோம்? இந்த 10-ஐ what are the different ways in which you can write? இதை 8 plus 2ன்னு போடலாம், 7 plus 3ன்னு எழுதலாம், 6 plus 4, 5 plus 5, ஏன் 4 plus 4 plus 2 கூட எழுதலாம். இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளிகேஷனை we are changing into addition of powers. x power 10 calculate பண்ணுறதுக்கு x power 4 into x power 4 into x square. அப்போ அந்த பவர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுதான் இப்போ நம்ம இந்த டெக்னிக்கில் பண்ணுறோம். நம்ம இந்த பிரேக் டவுன் பண்ணுறது வந்து இட் மஸ்ட் ஹாவ் அ லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். 4 + 4 + 2 நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ 8 + 2 = 10 எடுத்துக்கலாமான்னா 8 கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த 2 ஸ்டெப்பில் ஒன்றும் பெருசாக டைம் சேவ் ஆக போகிறதில்ல. அப்படி பார்க்கும்போது பெஸ்ட்டு என்னென்னா 5 + 5 = 10 தான். ஸ்மாலஸ்ட் பேர் ஆஃப் நம்பர்ஸ் தட் ஆட் அப் டு 10. இப்போ ஒன்று பெருசு ஒன்று சின்னதெல்லாம் இல்லை, மோரோலஸ் ஈக்குவலாக இருக்கிறோம். அதனால் 5 + 5 = 10 இஸ் த கரெக்ட் வே ஆஃப் பிரேக்கிங் டவுன் த எக்ஸ்பொனண்ட். இப்போ x power 10 எப்படி கால்குலேட் பண்ணலாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி? ஸோ x power 10 கேன் பி கால்குலேட்டட் as x power 5 into x power 5. x power 5 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எய்தர் x square into x square into x, இல்லைன்னா x power 4 into x. நம்ம முன்னே பார்த்தோம் 3 மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக x power 4 into x எடுத்துக்கலாம். Then how do you calculate x power 4? X power 4 can be calculated as x square into x square. So x square எப்படி calculate பண்ணலாம்? x into x. So இப்போ previous repeated multiplicationல you need to do 9 steps, 9 multiplication பண்ணணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா you need to do only 4 multiplication. Everything is decided upon the power. x power 10 இருந்ததுன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும்? இதே x power 5 ஆட் நம்பராக இருந்ததுன்னா எப்படி? இது வந்து 4 வந்து ஈவன் இருந்ததுன்னா எப்படி? ஸோ இதை நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். கம்ப்யூட்டிங் x power 23. இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் x power 10க்கு ஈஸியாக போட்டோம்.
x power 23க்கு எப்படி போட போகிறோம்? ஃபஸ்ட்டு x power 23 is equal to x power 22 into 1. அப்போ ஆடாக இருந்ததுன்னா அதுக்கு முந்தின நம்பர் இன்ட்டு எக்ஸ். இதே எக்ஸ் பவர் 22க்கு என்ன பண்ணலாம்? எக்ஸ் பவர் 11 இன்ட்டு எக்ஸ் பவர் 11. இப்போ எக்ஸ் பவர் 11க்கு ப்ரீவியஸ் வேல்யூ எக்ஸ் பவர் 10 இன்ட்டு எக்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரேக் டவுன் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 23 கால்குலேட் பண்ணுறதுக்கே we need only 7 multiplication. இந்த பவர் ஜென்ரேஷன் ப்ராசஸ் ஆட் நம்பராக இருந்ததுன்னா it is computed from the power that is 1 less. அப்போ எக்ஸ் பவர் 11க்கு நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸ் பவர் 10 இன்ட்டு எக்ஸ். பாருங்கள், எக்ஸ் பவர் 23 is equal to எக்ஸ் பவர் 22 இன்ட்டு எக்ஸ். இதே ஈவன் நம்பராக இருந்ததுன்னா we have to calculate from half its size. இப்போ எக்ஸ் பவர் 22 நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்? எக்ஸ் பவர் 11 இன்ட்டு எக்ஸ் பவர் 11. ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்? ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்க போகிறோம். பவர் வந்து ஈவனாக ஆடான்னு பார்க்குறோம். And then we have to integer divide the power by 2. We are going to repeat this even odd determination. And then we have to store the value even or odd information ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்போ என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம இங்கே 23லேருந்து எடுத்திருக்கோம். 23 ஆடாக இருக்கா அப்படின்னா d of 1 is equal to 1. அடுத்து இதனுடைய half, தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா integer divide the power by 2. அப்போ 11க்கு வந்து என்ன இருக்கும்? ஆடு. அடுத்தது 5, இதுக்கும் ஆடு. ஸோ வி ஆர் ஸ்டோரிங் திஸ் ஆட் ஆர் ஈவன் இன்ஃபர்மேஷன் இன் அன் அரே. இந்த வேல்யூவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் த இவாலுவேட் த பவர் பேஸ்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் தட் அரே. ஸோ வி ஹாவ் டு ஒர்க் ஃபார்வர்ட், தட் இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் D5. இங்கிருந்து ஆரம்பிக்க போகிறோம். இங்கே D5லேருந்து ஆரம்பித்து வி ஹாவ் டு ஒர்க் பேக் டவுன் டு D1. அப்போ D1, D2, D3, D5 வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டு தான் we have to work forwards. ஸோ இந்த பவர் இவாலுவேஷனோட அல்காரிதம் என்னென்னா, ஃபஸ்ட்டு P is equal to 1 வச்சுக்கிறோம். இந்த கரண்ட் D அரே எலிமெண்ட் 0வாக இருந்ததுன்னா தட் மீன்ஸ் இட்ஸ் அன் ஈவன் வேல்யூ. அப்போ என்ன பண்ணுறோம்? சிம்ப்ளி த ஸ்கொயர் ஆஃப் ப்ராடக்ட் P இன்ட்டு P பண்ணுறோம். இதுவே ஆடாக இருந்ததுன்னா ஸ்கொயர் த ப்ராடக்ட் வேரியபிள் P அண்ட் மல்டிப்ளை இட் பை எக்ஸ் to generate the odd power. அப்போ P into P into X. இந்த பவர் இவாலுவேஷன் இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ கரண்ட் D அரே எலிமெண்ட் வந்து ஆடாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? ஈவனாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? அப்போ அந்த D அரேயில் போட்டிருக்கிற வேல்யூ ஈவனாக இருந்ததுன்னா we are just multiplying P into P. அதுவே ஆடாக இருந்தது அப்படின்னா then we have to multiply it as P into P into X. அதாவது D of 5ல 1 இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? P இன்ட்டு P இன்ட்டு எக்ஸ். ஏன்னா அது 1 ஆடு. இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக P வேல்யூ வந்து 1ஆக இருக்கும். அப்போ 1 இன்ட்டு 1 இன்ட்டு எக்ஸ், தட் மீன்ஸ் we are calculating எக்ஸ். அடுத்தது அரே எலிமெண்ட் வந்து 0, தட் இஸ் ஈவன். ஈவனாக இருந்ததுன்னு என்ன பண்ண சொன்னோம்? நம்ம P இன்ட்டு P. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து Pயில் வந்து எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர். இப்போ D of 3ல 1 இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? P இன்ட்டு P இன்ட்டு எக்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ண எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். ஸோ யூ கெட் எக்ஸ் பவர் 5. அடுத்து D of 2ல 1 இருக்குது. 1 இருக்கும்போது மறுபடியும் P இன்ட்டு P இன்ட்டு எக்ஸு, தட் மீன்ஸ் we are getting எக்ஸ் பவர் 11. Now we have got D of 1 is equal to 1. இதுவும் வந்து ஆடாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? P இன்ட்டு P இன்ட்டு எக்ஸ். ஸோ தட் மீன்ஸ் யூ கெட் அன் எக்ஸ் பவர் 23. இதில் என்ன ட்ராபேக்? we have to compute the whole binary form. அது வந்து D of 1, D of 2, D of 3ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்கணும். நம்ம என்ன we have to start from the most significant bitலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போ எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் you have to store it in an array and then you have to start using from D of 5, D of 4 etc. ஆனால் நம்மளுக்கு லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் தான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட் ஆகுது. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த மெத்தடுக்கு போக போகிறோம். So what are the drawback of this method? Build power by left shifting the most significant digits. அதாவது இது 1ஆ 0வா 1ஆ நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம P இன்ட்டு Pயா P இன்ட்டு P இன்ட்டு எக்ஸான்னு பார்க்குறோம் நம்ம. ஸோ we are using the most significant digits contribute first and we have stored it in an array. இப்போ தேர்ட் பைனரி ரெப்ரசன்டேஷனுக்கு என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் பவர் 23 அப்படின்னா we have to represent it in the binary form. x power 1 into x square into x power 4 into x power 16.
இந்த பவர்ஸை மட்டும் ஆட் பண்ணி பாருங்கள் எக்ஸ்பனண்ட்டை. 16 + 4 20 22 23 இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம இன்னும் என்ன டீட்டெயிலாக எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் பவர் 1க்கு வந்து 1 × 2 பவர் 0, ஏன்னா 2 பவர் 0 இஸ் 1. அண்ட் தென் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 1 × 2 பவர் 1. எக்ஸ் பவர் 4 எப்படி எழுதலாம்? 1 × 2 ஸ்கொயர். இங்கே எக்ஸ் பவர் 8 இல்லை, பட் we have to write it as 0 × 2 power 3. 2 power 3 is 8. And then this is to represent x power 16. So power evaluation can be coupled directly with the binary representation. இந்த power evaluation இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். We have to generate the power sequence. அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் we have to calculate the each number of the power sequence. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் x power 1, அப்புறம் x ஸ்கொயர், x power 4, x power 8, x power 16, x power 32 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிகிட்டே போவோம். அதே போல் அந்த பைனரி டிஜிட், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட கரஸ்பாண்டிங் பைனரி டிஜிட் 1 இருந்தது அப்படின்னா இந்த மெம்பர் ஜென்ரேட் பண்ணுற மெம்பரையும் அக்குமுலேட்டட் ப்ராடக்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் நம்ம. இப்போ பாருங்கள் 23 அப்படின்னா we have to represent it in the binary form 10111. அப்போ ஒவ்வொரு ஒன்னாக எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த கரஸ்பாண்டிங் பைனரி சீக்வன்ஸில் இருக்கிற மெம்பரையும் அக்குமுலேட்டட் ப்ராடக்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு நம்ம பார்க்குறோம் நம்ம, விச் கரஸ்பாண்ட்ஸ் டு 1 × 2 பவர் 0. இப்போ கால்குலேஷன் என்ன பண்ண போகிறோன்னா பவர் சீக்வன்ஸ் எக்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். அக்குமுலேட்டட் ப்ராடக்ட் வந்து 1ன்னு வச்சுருப்போம் நம்ம இனிஷியல் வேல்யூ. இப்போ 1 × x இஸ் எக்ஸ். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் யூ கெட் 1 ஹியர். அப்போ தட் ரெப்ரசன்ட்ஸ் இஸ் 1 × 2 பவர் 1. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம we have to keep calculating the power sequence. எக்ஸ் ஸ்கொயர் கால்குலேட் பண்ணியிருப்போம். இது 1ஆக இருக்கிறதுனால இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் இதுக்கு முன்னாடி இருக்கிற அக்குமுலேட்டட் ப்ராடக்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ யூ கெட் எக்ஸ் ஸ்கொயர் × எக்ஸ் விச் வில் கிவ் யூ எக்ஸ் பவர் 3. அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். மறுபடியும் யூ கெட் 1 விச் கரஸ்பாண்ட்ஸ் டு திஸ் 1 × 2 ஸ்கொயர். இப்போ இது 1ஆக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ் க்யூப் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெப்பில் கால்குலேட் பண்ண எக்ஸ் பவர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். யூ கெட் எக்ஸ் பவர் 7. இப்போ இந்த ஸ்டெப்பில் இந்த பர்டிகுலர் பிட் இஸ் 0. அப்போ 0வாக இருந்ததுன்னா பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் த 2 பவர் 3க்கான ஒரு டேர்ம் இல்லைங்கிறதுனால எக்ஸ் பவர் 8 கால்குலேட் பண்ண போகிறோம். பட் we are not going to do any accumulated product calculation. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? the most significant bit 1 எடுத்துக்கிறோம். since this is 1 அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ண வேல்யூ என்ன? எக்ஸ் பவர் 7. அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் பவர் 16 இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ we get எக்ஸ் பவர் 23. ஸோ now we see the algorithm. ஃபஸ்ட்டு establish எக்ஸ் பவர் n. that means you get 2 input. ஒன்று வந்து x is the integer to be raised and n is the power. Now we are initializing the variables. 2 வேரியபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு பவர் சீக்வன்ஸு and then accumulated product. Then when n is greater than 0, we are going to repeat certain statements. If the next most significant binary digit of n is 1, then we have to multiply the accumulated product. இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த வேரியபிள் by the current p sequence. Then we are reducing n by 2 using integer division. And then next p sequence calculate பண்ணணும். எப்படி? by multiplying the current value by itself. x இருந்ததுன்னா x into x. அடுத்தது x square into x square. அடுத்த ஸ்டெப்பில் x power 4 into x power 4. ஸோ இந்த p sequence நம்ம கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும். ஆனால் the next most significant bit 1ஆக இருந்ததுன்னா we have to multiply this product with the p sequence. After the while loop is over, we have to return the product that holds x raised to the power n. Now we'll see the Python implementation. We are having a function which takes 2 parameters, base and exponent. So அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். This function calculates the power of a number using binary exponentiation. We have got 2 arguments, base and exponent. What is the result? Result of the base raised to the power of exponent, that is base power exponent calculate பண்ணி ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பனண்ட் வந்து 0வாக இருக்குது. அப்போ எனிதிங் டு த பவர் 0 வந்து 1. ஸோ we are returning 1. ரிசல்ட் வந்து நம்ம 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். நம்ம அக்குமுலேட்டட் ப்ராடக்ட் மீன் பண்ணுது.
while exponent is greater than 0. We are calculating the exponent mod 2. அது வந்து 1 ஆன்னு பார்க்குறோம். That means you are checking whether the last bit of the exponent is 1. 1 இருந்ததுன்னா result is equal to result into base. Calculating the next square. எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 8, அதை கால்குலேட் பண்ணுறதுக்காக இது இந்த பி சீக்வென்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக. அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ்பனண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பனண்ட் இன்டீஜர் டிவிஷன் 2. ஸோ திஸ் while லூப்பில் இது எல்லாமும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் till the exponent is greater than 0. Once it becomes equal to 0 அப்படின்னா it will return the result. Result is nothing but base power exponent. ஸோ இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்? we are just giving an example. Base is equal to exponent is equal to 37. Here we are calling the function. அந்த ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ we are storing it in a power. And then I am using a print statement to print the base raised to that exponent is the result, the power. இந்த வீடியோவில் raising a number to a large power, that is x power n, where n is going to be a large value. எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். there are 3 different approaches. ஒன்று வந்து சிம்பிள் அப்ரோச், பேசிக் மல்டிப்ளிகேஷன். ரெண்டாவது அப்ரோச் வந்து பிரேக்கிங் த எக்ஸ்பனண்ட் இன்டூ பார்ட்ஸ். அதாவது எக்ஸ் பவர் 10 கால்குலேட் பண்ணணும்னா எக்ஸ் பவர் 5 இன்டூ எக்ஸ் பவர் 5 கால்குலேட் பண்ணிடணும். நம்ம அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம கால்குலேட் பண்ண நம்ம ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணி அந்த கால்குலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் we have to start from the most significant bit. தேர்ட் அப்ரோச்சில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த எக்ஸ்பனண்ட்டை பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணவே we get the least significant, அடுத்து நெக்ஸ்ட்டு மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட், நெக்ஸ்ட் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட், ஒவ்வொரு பிட்டாக வரவே நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி எக்ஸ் பவர் என் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் தேர்ட் அப்ரோச். உங்களுக்கு இந்த டெக்னிக்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.